பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே சாட்சியாக சொல்லி உம்முடைய பரிசுத்த வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஈசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஈசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அல்லேலூயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகனே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமது வாழ்வில் உபத்திரவங்கள் வராமல் போகாது. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் தாமே சொல்லியிருக்கிறாரே. நமது பொல்லாத ஜீவியத்தினால் நாம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு பாடுபடுவதால் ஒரு மகிமையும் இல்லை. செய்த தவறுகளுக்கு நாம் தண்டனை பெறுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது மற்றவர்களால் நாம் தூஷிக்கப்பட்டு அல்லது இழப்புகளை சந்திக்க நேரிடும் போது அது கர்த்தருக்கு மகிமையான காரியமாகும். இதைதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் எனக்கு அருமையானவர்களே, இந்த பம்பாய் ஊழியத்தை குறித்து நான் பேசி வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இந்த பம்பாய் ஊழியம் நடக்கும்போது எங்கள் சபையை சேர்ந்த மூப்பர் ஒருவருடைய, அதாவது சகலர், அவர் அங்கே பம்பாய் இருந்ததுனால எங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் அவ்வப்போது வந்து ஊழியங்களிலே பங்கு பெற்று கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய மனைவி, அதாவது இங்கே எங்கள் சபையில் இருந்து கொண்டிருந்தவங்க திடீர்னு ரொம்ப டேஞ்சர் ஆகி சிக் ஆயிட்டாங்க.
நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு பின்மாற்றத்துக்கு போயிடுவாரோ என்று பயந்தோம். ஏன்னா ஒரு கபடமா வேத வாசிப்பு, ஜெபம் இதெல்லாம் கண்ணு கூட கொஞ்சம் லேசாக அவருக்கு தெரியாது. கண்ணாடி வாங்கி போடுங்க பிரதர்ன்னு சொன்னா கூட, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்படி திடீர்னு சென்னையில் அவருடைய மனைவி எங்கள் சபையில் இருந்தவங்க சிக்கான உடனே அங்கேருந்து லீவ் போட்டுட்டு வந்துட்டாரு. லீவ் போட்டு வந்து இங்கே வந்து கண்ணாடி கண் செக் பண்ணி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பைபிள் வாங்கி அதை வாசித்து கொண்டு அவர் மனைவி கூடவே சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிற்பாடு ஒரு சில நாட்களிலே அவங்க மரித்து போனார்கள். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஐயோ ஆண்டவரை உம்மிடத்தை நெருங்கி வந்து அவர் சேர்ந்த நேரத்தில் அவர் மனைவி போயிட்டாங்களே இள வயதில், அவளுக்கு ஒரு 42 வயது இருக்கும். இந்த வயசில் போயிட்டாங்களே அவர் என்ன பண்ண போகிறாரோ மறுபடியுமா என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். பிற்பாடு அதுக்கு அடுத்த மாதம் வழக்கம் போல போகிறதை போல அரவாணிகளை சந்திக்க இங்கேருந்து புறப்பட்டு போனபோது, இங்கிருந்து அவருடைய அதாவது அவருடைய சகலர் தானே எங்கள் சபையில் இருக்கிறவர் மூப்பராய், அவரிடம் அப்புறம் சொன்னார், பாஸ்டர் இனிமேல் வந்து ஒரு ஊழியத்தை ரொம்ப அதிகமாக ஈடுபட போகிறாராம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே போன உடனே ஸ்டேஷனுக்கே வந்திருந்தார். வந்து ஸ்டேஷனில் சொல்லிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு அரவாணியின் ஊழியத்திற்கு உண்டான மதிய உணவு இதெல்லாம் இனிமேல் நீங்கள் யாருக்கு பாஸ்டர் தொந்தரவு பண்ணவே வேண்டாம். அவர் செய்ய வேண்டியது இல்லை. நான் அதை பொறுப்பெடுத்து ஒவ்வொரு மாதம் நான் செய்கிறேன் என்று அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, அதாவது உபத்திரம் வரும்போது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அதை சகிக்கிற காரியம் நமக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் சந்தோஷமாக என்னுடைய மனைவியினுடைய மரண காரியத்தை குறித்து துக்கப்படாதபடி அதை கர்த்தர் அனுமதித்தார் என்று சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமாக எங்களோடு கூட சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தார். எல்லாருக்கும் சபையில் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதற்கு பிற்பாடு எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் நாங்கள் அங்கே பம்பாய்க்கு போனோமா அத்தனை வருடங்களிலும் எங்களோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை செய்து பிற்பாடு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் கர்த்தருக்குள் இணைந்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை கர்த்தராலேயே நமக்கு அனுமதிக்கப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கூட அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே வெட்கப்படாமல் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, உற்சாகமாய் செயல்படுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாடிலும் கூட தகப்பனே, அருமையான சகோதரர் கண்ணனுக்காய் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். கர்த்ததாமே உடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தாவே விட்டு தூரம் இருந்த மகன் கர்த்தாவே ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே உமக்கு ரொம்ப அருகாமையிலே வந்து கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு வேதம் வாசிக்க ஜெபிக்க இருந்த அந்த விடையில் அவருடைய மனைவி இறந்த போதும் கூட அதை பெரிதான ஒரு இழப்பாக எண்ணிக்கொள்ளாமல் இன்னுமாய் உடைய ஊழிய பாதையிலே அவர் அதிகமாக ஈடுபட்டு செய்த ஊழியங்களுக்காய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் பக்தருவத்தின் மத்தியிலே உம்மை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.